வணக்கம். வாழ்க வளமுடன். ஜெயகுரு கேடிஎன்எல் மோட்டிவேஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம். இது மேஷ ராசியில் இருக்குது. அஸ்வினியோட விலங்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண் குதிரை, அதிதேவதை அஸ்வினி குமாரர்கள், மரம் எட்டி மரம், மலர் சிவப்பு அல்லி, பறவை ராஜாளி, கணம் தேவகணம். அஸ்வினியோட பொதுவான குணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப வைராக்கியம் மிக்கவங்களா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அது முடிக்காமல் விட மாட்டாங்க. ரொம்ப தைரியமானவர். விமர்சனங்களை இவங்களால தாங்கி கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்காது. ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டா கூட ரொம்ப ஆழமாக கற்றுக்குவாங்க, ஏனோ தானோன்னு கற்றுக்காம. யார்கிட்டயாச்சும் இவங்க வாக்கு கொடுத்தது தான், கொடுத்த வாக்கை தவற மாட்டாங்க. ஒரு விஷயத்தில் யாராவது இவங்கக்கிட்ட பொய் சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அதை இவங்களால ஏற்றுக்கவே முடியாது. எதிரிகளை கூட மன்னிச்சிருவாங்க, ஆனால் துரோகிகளை கண்டிப்பாக மன்னிக்கவே மாட்டாங்க. கேது ஆழமாக சிந்திக்கக்கூடியது, நல்ல ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும், நல்ல அறிவாளி. அதனாலேயே இவங்க கண்டிப்பாக ஒரு உயர் பதவியில் வகிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க குடும்பத்தில்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அரசியல் தொடர்புடைய குடும்பமாக தான் இருக்கும். கேது இரட்டைத்தன்மையை சொல்லக்கூடியது. அதனால் இவங்களுடைய வம்சாவளியில் இரட்டை குழந்தைகள் அல்லது கொடி சுற்றி பிறந்த குழந்தைகள் கண்டிப்பாக இருக்கும். அஸ்வினியில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அவர்களுடைய வம்சாவளியில் கண்டிப்பாக மருத்துவர்கள் இருப்பாங்க, இல்லைன்னா மருத்துவ குணமாச்சும் இருக்கும். இவங்க மாற்றிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோபம், அவசரம், பிடிவாதம். இதை கண்டிப்பாக மாற்றிக்கிட்டா இவங்க கேரக்டர் நல்லாயிருக்கும். அதே போல் அஸ்வினி கேதுவுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால விநாயகர் வழிபாடு சிறப்பை தரும். பெரியவர்கள் அல்லது அனுபவசாலிகளுடைய ஆலோசனை கேட்டு அதன்படி நடப்பதும் சிறப்பு. கண்டிப்பாக இந்த ஜோதிட தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.